நாளும் கோளும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்ற முருக பெருமான் குருவலியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்றர்களே அனைவருக்குமே, ஒவ்வொரு தமிழருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருக பெருமான் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தமிழருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, 12 ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஜாக்பாட் யோகம் இருக்கு. இந்த வருஷத்துடைய பேர் பாருங்க, இது முன்னாடி விசுவாவசு வருடம் முடிஞ்சிருச்சு. இப்ப வரக்கூடிய வருஷம் பராபவ வருஷம். இது தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அவசர நிலை. இதுக்கு பேரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் திடீர் ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன் தெரியுமா? இதான் காரணம். நிறைய பேருக்கு தங்கம், பொன், பொருள், நகை சேமிப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா பிளே டைம்ல பார்க்கணும். கண்டிப்பா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது. கடைசி முட்டு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு ஒழுக்கமான குணம் கடகராசிகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். எப்படி? நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வேலையை கொடுக்கணும்னா அந்த வேலையை சீக்கிரம் போய் முடிக்கணும், அந்த வேலையை கரெக்டாக ஒரு பொறுப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கடகராசிட்டு நிறைய இருக்குது. நல்ல ஒழுக்கமான குணம் உங்களை நிறைய இருக்கும். எதனால நான் அந்த ஒழுக்கமான குணம் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே குரு உச்சம், கெட்ட வழி போக முடியாது. நம்ம கௌரவமாக இருக்கணும், நம்ம அந்தஸ்தாக இருக்கணும், 4 பேருக்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கிற எண்ணம் தான் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இது கடகத்துடைய இயல்பான குணம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே கடகராசியை பொறுத்தவரை செம்மையா பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அன்பை மட்டும் அள்ளி கொட்டுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்கள்கிட்ட பலனை செம்மையா இருக்கும். நம்பி போனால் நம்பி ஒரு உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க. இதாங்க கடகம். ரொம்ப பிடிக்கும் கடகராசிக்காரங்க. ஏன்னா இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி இருக்குங்க. நல்லா பழகுங்க, நல்லா பழகுவாங்க. ஒரு அன்பான குணம், பாசமான குணம், ரொம்ப பாசத்தை காட்டக்கூடிய குணம், இறக்க குணம் ரொம்ப இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். பராபவ வருஷம் அந்த வருஷத்துடைய பேர். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது, இதுக்கான ஒரு பதிவு தான். தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காம இது மேட்ச் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகப்பட இந்த வருஷத்தில் பாருங்க. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியில் குரு உச்சமாக போகிறாரு. ஏன் எல்லாருமே கடகராசி அனைவருமே நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ராசி குரு வர்றாரு. இந்த வருஷத்தில் என்ன தெரியுமா? எந்த கிரகமும் பயிற்சி ஆகலை. சனி பகவான் ஆகலை, ராகு பகவான் ஆகலை, கேது பகவான் ஆகலை. குரு ஒருத்தர் மட்டும்தான் உச்சமாகிறார். அதான் சொல்கிறேன், இந்த வருஷத்துடைய ராஜா குருவாக வர்றாரு. எப்படி? இந்த வருஷத்துடைய ராஜா குருவாக வர்றதுனால சொல்கிறேன், நிறைய நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும்னு அர்த்தம். எப்படி? நிறைய விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். எந்த கெட்டது செஞ்சாலும் சரி, இந்த குரு பார்த்துட்டா அதுக்கு பரிகாரம் மூலமாக நல்லது நடச்சுன்னு அர்த்தம். நீங்கள் போன ஜென்மத்தில் ஒரு கெட்டது செஞ்சுருப்பீங்க, இந்த ஜென்மத்தில் நல்லதாக ஆகணும்னா குரு பகவான் பார்க்கணும். எப்படி? உங்கள் ராசி அதிபதியோ லக்னத்தையோ ஏதாச்சும் பார்த்தா இங்கே தோஷம் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. இந்த கிரகம் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாற்று ஒழிப்பு நடக்க போகுது குரு பகவான் ராசிக்கு வர்றதுனால சொல்கிறேன். நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதனால சொல்கிறேன். வேலை நிறைய பேருக்கு நிரந்தரமான வேலையே கிடையாது. நான் கடகராசிக்காரங்க வேலை உத்தியோகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இந்த ராசிக்காரங்க, கடனில் பாதிக்கப்பட்டவங்க இந்த ராசிக்காரங்க, நோயில் பாதிக்கப்பட்டவங்க இந்த ராசிக்காரங்க, தாய்மாம உறவில் ஒரு விரிசலை சந்திச்சது இந்த ராசிக்காரங்க, அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு அதிகமாக வரும் செலவு பண்ணவும் இந்த ராசிக்காரங்க. நான் இது எல்லாமே சொல்லுவேன். குரு நல்லா இல்லை, சனி பகவான் நல்லா, அந்த விஷயம் நடந்துச்சு. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை இருப்பாங்க. உங்கள் வீடியோ பார்த்தா தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கு. நிறைய பேர் சொல்கிறீங்க பிள்ளை தமிழ் தொடர்ச்சியாக உங்கள் சேனல் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லையா? அப்போ உங்கள் ஜாதகத்தை என்ன கர்மான்னு கண்டுபிடிங்க. சரி, வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன கர்மா இருக்குது?
நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம், இந்த பிறவி எப்போ நல்லது நடக்கும் கண்டுபிடிக்கணும், தசாபுத்தியை பார்க்கணும். சில பேர் பாருங்கள் பிறந்தலேருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் மறைவில் போய் நிற்கணும் அர்த்தம். அதனால தான் எல்லாருமே ஜாதகத்தை பாருங்கள், தசாபதி வரை. ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்து பெறட்டணும், பார்க்கணும். அதனால வருஷத்தில் ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்க்க சொல்கிறாங்க, 6 மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லாருமே ஜாதகத்தை பாருங்கிறாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது எல்லாருமே பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த லைஃப்பில் கண்டிப்பாக நடக்க போதும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதனால சொல்கிறேன். கெட்டது நான் நல்லா சொல்ல முடியல, நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஏன்னா படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்களாச்சாலும் அந்த குரு வரதுனால இப்போ யோகமாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க இந்த வருஷத்தில். ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே வரலாம், இல்லை அதை தாண்டி வரலாம். இந்த வருஷத்தில் பாருங்கள், 12 மாதத்துக்குள்ளே பாருங்கள், வேலை உத்தியத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க. பதவி, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து கிரகமான குரு பகவான் உச்சத்தில், சனி பகவான குரு உங்களுக்கு 9ஆம் இடத்து சனி. ஒரு மனிதன் சனி பகவான் தான் பொதுமக்களோட தொடர்பு போக முடியும். அந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. நான் இதே காரணம் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு பெரிய ஒரு பதவி உயர்வு நீங்கள் போவீங்க, இல்லை கடன் இருக்காது, எந்த பேங்கில் போய் லோன் கிடைக்கும், வருமானம், இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்குவீங்க பாருங்கள். ஆனால் கடன் பட்டு வாங்குவீங்க, கையில் காசு இருக்குது. ஆனால் நீங்கள் இடமோ பூமியோ சுத்தோ ஏதோ நல்ல விஷயம் வாங்க போகிறீங்க, அது உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போகாதீங்க, நீங்கள் தேடி போகணும், உங்களை தேடி வரும். இப்போ ஒன்றும் இல்லை, அப்பா சொத்து தாத்தா சொத்துல ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லி அந்த வழக்கு இப்போ எடுத்து நடத்தி பாருங்களேன், தீர்ப்பு கிடைக்கலாம், திருப்பி கேளுங்க. ஏன்னா அந்த வருஷம் பிறக்கும் போதே பாருங்கள், உங்களுடைய 5ஆம் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பவன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை போய் உட்காந்துருக்காரு. அதனால தான் சொல்கிறேன். அதுவும் 2ஆம் வீட்டுக்கு வருமானாதிபதியோட சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக நான் நிறைய பேர் சொல்கிறேன், இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வில்லங்க பிரச்சனை சரியாகும். தாத்தா சொத்து, அப்பா சொத்து உங்கள் மேலே கிடைக்கும் பாருங்கள். இந்த வருஷத்தில் முடியக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 12 மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் பாருங்க. நான் கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வண்டி ஆல்ரெடி வாங்கிட்டீங்களா, இல்லை வாங்க போகிறீங்களா, கடன் வாங்கி வாங்குவீங்க, இதெல்லாம் நடக்கும். இதற்காக நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதான் சொல்லலை. பொருள் சேமிப்பு பக்கா வரும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதுவுமே இருக்காது. கடகராசியை பொறுத்தவரை நான் குரு உச்சத்தில் நல்ல, நான் கெட்டது நான் சொல்ல மாட்டேன். ஜாதத்தில் குரு நல்லா இருக்கார், நல்லா வர கெட்டாரோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ தொழில் நல்லா இருக்குது, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா, நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி. ஏன்னா 6ஆம் இடம் வழக்க தானே காட்டும், அந்த அது எப்படி உச்சத்தில் வந்துடுவார் ஒரு சிலதுக்கு அப்புறம். அதனால சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்குது. இந்த விசா பிரச்சனை, வழக்கு எல்லாமே சரியாகும். வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேலை மாறலாம். புதுசாக தொழில் பண்ணுறாங்கன்னா தொழிலில் பயங்கரமாக டாப் ஆவீங்க பாருங்கள். இந்த வருஷம் பிறந்த உடனே பாருங்கள், அங்கே கொஞ்ச நாள் நீங்கள் டாப் ஆவீங்க தொழில் விஷயத்தில். அப்போ நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது, நல்ல வேலை செய்யும் பார்த்துங்க, நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும் பார்த்துங்க. கெட்டது இல்லை, நிறைய நல்லது உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில். எப்படி இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு செம்மையான யோகம் இருக்குது பார்த்துக்குங்க. கெட்டதை மட்டும் கண்டிப்பாக தயவு சிந்திக்காதீங்க, நல்லதை மட்டும் யோசிங்க, கண்டிப்பாக நல்லது உங்கள் பக்கம் தேடி வரும். படிக்கக்கூடிய மாணவன்லாம் சொல்கிறேன், மேல் படிப்பு, பட்ட ஒரு எந்த ஒரு படிப்பு படித்தாலும் சரி, படிப்பில் நீங்கள் டாப்பாக வருவீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. எப்படி படிப்புகளில் டாப்பாக வரக்கூடிய அமைப்பு வரும். நீங்கள் எது சம்மந்தம், மருத்துவ படிப்பா, இல்லை எந்த பேங்க் சம்மந்தமாக, ஆசிரியர், எந்த ஒரு படிப்பாக இருக்கட்டுமே, அரசாங்க வேலை எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நோயே எந்த உடம்புல எந்த நோயும் உங்களுக்கு வரக்கூடாது. எப்படி எந்த நோயும் உங்களுக்கு கிட்டே வரக்கூடாது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்து பார்த்துக்கணும். வெளிநாடு, வெளியூர் போகிறது, நிறைய பயணத்தை மேற்கொள்வதெல்லாம் சூப்பராக இருக்கும். கமிஷன் வியாபாரம், பேங்க்ல வேலை போகிறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப்ல எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பேன். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. நான் எடுக்க சொல்லுவேன், கடகராசி பிறந்த அனைவரும் எடுக்க சொல்லுவேன். கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா குரு உச்சத்தில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் குரு உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை கொடுக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போடுவார். ஜாதகம் 30 வெற்றி நிச்சயமாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். அதில் நகை, பொன், பொருள், சேமிப்பு, இடம், பூமி, இந்த மாதிரி நிறைய செலவுகள் பண்ண போகிறீங்க. வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது, திருமணத்துள்ள தடை நீங்கள் போது தான் எழுதி வச்சுக்கோங்க. கனவு முனைகளும் நிறைய ஒற்றுமை சூப்பராக இருக்கும். பிடிச்ச திருமணத்தை கண்டிப்பாக போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. நல்லா பாருங்கள், இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் நான் எதுவுமே கெட்டது சொல்ல முடியல, எல்லாமே சாதகமாக உங்கள் பக்கம் இருக்குது. இப்போ நட்சத்திர பலன் பாருங்கள், அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப அமைதியானவங்க, சும்மா அடாவடி, இந்த பிரச்சனைங்கன்னு போக மாட்டாங்க. இந்த பிரச்சனை இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுடைய கேரக்டர் என்ன, குடும்பம், ஃபேமிலி, இதை பற்றி ரொம்ப சிந்திக்க தோணும். இந்த புனர்பூச நட்சத்திரம் ராம பிறந்த நட்சத்திரமா, எல்லாருமே அனுசரிக்க தன்மை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக வருது. புனர்பூச பிறந்த அனைவருக்கும் சொல்கிறேன், எல்லாமே நல்லதாக வருது. கெட்டதா என்னால் சொல்ல முடியல. நிறைய நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த வருஷத்தில். படிப்பு, கல்வி, தொழில், வேலை, இந்த வருஷம் பாருங்கள் தமிழ் புத்தாண்டில் செம்ம யோகம் இருக்குது பாருங்கள்.
நான் புனர்பூசத்துக்கு மட்டும் சொல்கிறேன். வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்ல விஷயம் நல்ல காரியம் நிறைய பண்ணுவீங்க, ஆன்மீகம் நல்லாயிருக்கும், அரசியல் நல்லாயிருக்கும், படிப்புகள் நல்லாயிருக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், மாணவர்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. ஏன்னா உங்கள் பொறுமை இப்போ உங்களுக்கு தலை காக்குது. நீங்கள் செஞ்ச தர்மம் உங்களுக்கு குரு பகவான் சூப்பராக யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து பூச நட்சத்திரம் பிறந்தவங்க, சனி பகவான் ஆதிக்கம் பெற்றவங்க எப்போதுமே சரி ஒரு குழப்பம் தடுமாற்றம் உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருந்திருக்கும். திருமண தடை இருந்திருக்கும், வேலை உத்தியோகம் தடை இருந்திருக்கும், வருமான பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருந்திருக்கும், நிறைய தடங்களாக நிறைய சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில். என்னடா லைஃப் வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் நம்ம இருக்கணுமா அப்படின்ற குழப்பத்துக்கு போயிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் குழப்பத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. குரு பகவான் சனி பகவானை பார்க்குறாரு. உங்கள் நட்சத்திர அதிபதியை குரு பகவான் பார்ப்பதால், அவர் வீடு கொடுத்தவர் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருப்பதால் நல்ல காரியம் நல்ல விஷயம் நடக்க போகுது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. வெளிநாடு போக போகிறீங்க, வெளியூர் போவீங்க, வேலை உத்தியத்தில் பதவி கிடைப்பது, பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாமே தேடி வரப்போகுது. இந்த வருஷம் பிறந்த உடனே எல்லாமே நல்லதாக வருது, கெட்டதாக வரல. அதுக்கான நேரம் கிடையாது. செம்ம யோகம், அடிச்சு பட்டையை கிளப்புங்க. நீங்கள் எதை எடுத்தாலும் இந்த யோகம் தான் உங்களுக்கு. யாருக்கு இந்த அதாவது இந்த பூசணத்தில் பதம். அடுத்த ஆயிலேசம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும், டேலண்டான குணம் நிறைய இருக்கும். கவலைப்படாமல் போங்க. பிறக்கும்போது புதன் நீசமாக இருக்காரு. கொஞ்சம் குழப்பம் தடுமாற்றம் உங்கள் லைஃப்பில் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. எப்படி குழப்பம் தடுமாற்றம் உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது. எதுவுமே நிரந்தரமாக முடிவு எடுக்க முடியல. ஆனால் நான் இப்போ நல்ல சிந்தனை நல்ல யோகம் வரும் பாருங்கள். வேலை, தொழில், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அறிவு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, வக்கீல் துறை, வாதாடி, இந்த வாய்நாளம் பிழைக்கக்கூடிய நபர்கள், பேச்சாளர் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், கடிதமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இந்த வருஷம் டாப்பாக இருக்கு. ஏன்னா குரு உச்சத்தில் இருக்காரு. ஆயிலிஸ்ல வந்து அனைவரும் சொல்கிறேன் டாப்பாக வரக்கூடிய மாதம் காலமாக இந்த வருஷம் நிறைய இருக்குது. கல்வி நிறுவனம், பெரிய பெரிய கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்க, நிறைய ஒரு கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்குது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.